இதுல குறுவை கிராப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சது மட்டும் கிடையாது. இந்த தடவை குறுவை கிராப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாவே கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அதிகமான ஏரியாஸ் பிளஸ் அதிகமான டன்ல வந்து நமக்கு ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. நிறைய கல்டிவேஷன் பண்ணியாச்சு. ஸோ நிறைய காசு கிடைக்கும்ங்கிறதுல வந்து ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல தமிழகத்துல மழை அதிகமா பெய்யுது அண்ட் அதே மாதிரி காவிரி ரிவரை வந்து திறந்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தினால அதிகமான இந்த கிராப்ஸ் வந்து மழையில நனைஞ்சு போச்சு. அண்ட் நிறைய இடத்துல வந்து ஜெர்மினேஷன் ஆச்சுன்னு சொல்றாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரைஸ் வந்து ஒன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அது மாய்ஸ்டர்ல இருக்கக்கூடாது. மாய்ஸ்டர்ல வந்து 24 ஹவர்ஸ் ஆர் 72 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும். ஆர் அதுல வந்து ஜெர்மினேஷன் ஆயிரும். ஸோ உடனே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி உடனே வந்து அதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்வெஸ்டிங் பண்ணி முடிச்ச அடுத்த வித்தின் 2 டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ்ல தான் மெத்தனம் இருந்திருக்காங்க. இதனால தான் ஃபார்மர்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க.